மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் 1008 பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ள 1000 பிரச்சனை கிடைக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சென்னை மேயர் பிரியா இருக்கு இல்லையா, எது இந்த முதலமைச்சர் போகும்போது அந்த வாகனம் தொத்திட்டு போச்சு இல்லையா, அந்த லேடி என்ன பண்ணுது, மேயருக்கான வேலையை தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் பார்க்குது. அது ஒரு கீழ்த்தரமான வேலை. என்ன அப்படின்னா, அவங்களுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய தபேதார் மாதவின்னு ஒருத்தவங்க, அது வேற யாரும் கிடையாது. இப்போ வரைக்கும் அது எதனால வச்சிருக்காங்கன்னு தெரியாது. மேயர் போகும்போது 2 பக்கட்டும் வெள்ளை அங்கி அணிஞ்சு போகக்கூடிய நபர் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு நபர், அவங்க பேர் மாதவி. அவங்கள அந்த சென்னை கார்பரேஷன்ல இருந்து மணலி வேறொரு இடத்துக்கு தூரமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. எதுக்கு கேளுங்க, எதுக்குன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த சென்னை மேயர் பிரியா இருக்கு இல்லையா, அவரோட பிஏ இந்த தபேதார் மாதவியை கூப்பிட்டு, இந்தாம்மா நீ லிப்ஸ்டிக் போடுற இல்லையா, அது இனிமேல் போட்டு வராது, எங்களுடைய அம்மாவுக்கு பிடிக்கல, யாரு இந்த பிரியா அம்மாவுக்கு பிடிக்கல, அது ஒரே கலராக வேற போட்டு வர, அதனால இனிமேல் போட்டு வராத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன அநியாயம் போச்சு? ஒரு லிப்ஸ்டிக் போடுறது ஒரு குத்தமா? அதை அழிச்சிட்டு வா, இதை போட்டு வா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வராத, இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமா தெரியல? இதை ஒரு பிஏ விட்டு சொல்ல சொல்லியிருக்கு இந்த அம்மா, யாரு இந்த பிரியா, மேயர் பிரியா. இதுதான் உன் வேலையா? நான் கேட்குறேன், இதுதான் உன் வேலையா கேட்குறேன். சென்னைக்குள்ள 1008 பிரச்சனை ஓடி இருக்குது. 4 நாளைக்கு முன்னாடி அந்த கோயம்பேடு பகுதியில் கூட ஒரு ரோட்டில் 100 அடி ரோடு, அந்த ரோட்டில் எதுக்கு தோன்றான்னு எனக்கு தெரியவே இல்லை. சென்னை முழுவதும் தோண்டி தோண்டி சும்மா இருக்கிற ரோட்டையும் சும்மா தோண்டி போட்டிருக்கானுங்க. அதில் ஒரு ரோடு தோண்டி போட்டு அவங்க மேலே போயிட்டாங்க. 4 நாளைக்கு முன்னாடி மழை வேற, அந்த எதிர்பாராத மழையில் அந்த எங்கே பள்ளம் இருக்கு எதுன்னு தெரியாமல் இருக்கிற நிலைமையில் அந்த பகுதியில் பைக்கில் தன்னுடைய தங்கையை கூட்டி போனேன். அந்த தங்கையுடைய வயது 24, ஹேமா மாலினி. அந்த பொண்ணை கூட்டி போகிறான். அவள் போகும்போது அந்த தண்ணியில் பள்ளம் இருக்க தெரியாம வண்டியை உள்ள விட அதை தடுக்கி அந்த பெண்ணை தூக்கி எரியுது. அந்த நேரத்தில் வந்த லாரியில் அந்த ஹேமா மாலினி விழுந்து நசுக்கி இறந்து போயிடுறாங்க. இந்த நிகழ்வு எங்கே நடந்துச்சு? ஏதோ ஹைவே நடக்கல, சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய ரோட்டில் பள்ளம் எது மேடு எதுன்னு தெரியாம தண்ணி தேங்குறதுனால வர முக்கியமான பிரச்சனை. ஒரு 24 வயசு பொண்ணு இறந்து போயிருக்கு. அதுக்கு மேயர் வாயை திறந்து பேசணுமா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. ஊருக்குள்ள இந்த ஒரு பொண்ணு சாகல, சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய தெருகள் ரோடுகள் எல்லாமே. சென்னை முழுவதும் சுமார் 375 முக்கியமான சாலைகள் இருக்குது. இது வழியாக சுமார் 5000 கிலோமீட்டருக்கு மேல இந்த சாலைகள் இருக்குது. எது முக்கியமான சாலைகள். இதை தவிர தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் கண்முன்னு தெரியாம தோண்டி போட்டிருக்கானுங்க. அது பாடியில் ஆரம்பிச்சு ஈசிஆர் வரைக்கும். ஈசிஆர்லாம் எதுக்காக அவங்க தோன்றா, எதுக்காக மூணுன்னு தெரியவே இல்லை. இன்ன வரைக்கும் இவங்க மூணு கதையா இல்லை. நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, மேயர் பிரியாவுக்கு என்ன அறிவு வேணும்? வரப்போது மழை காலம். இந்த மழை காலத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சிருமா இல்லையா? நீ தோன்றதை எப்போ தோண்டிருக்கணும்? ஜனவரியில் தோண்டிருக்கணும். அதையும் விட்டுட்டு இப்போ தோண்டிக்கிறீங்க. மழை காலம் தான் ஆரம்பிச்சிருச்சு. நீ இப்போ என்ன சொல்லுவதுமா, 90% பணிகள் முடிஞ்சிருச்சு, மழை பெய்யுது, ரெயின் வருது, வாட்டர் ஓடுது அப்படின்னு ஆரம்பி பண்ணிடு. நீ எங்கேயும் வந்து நிற்கிது. இப்போ அது லிப்ஸ்டிக் போடுது, எனக்கு கோபம் வருது, அந்த இடத்துல வந்து நிற்கிற. நீ செய்ய வேண்டிய வேலை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்க்குற. இப்போ இது பிரச்சனையா கேட்குறேன். இந்த நிலைமையில அந்த தபேதார் மாதவிட்ட 5 கேள்வி கேட்டிருக்காங்க. எதுக்கு கேளுங்க, எதுக்குன்னா நீங்கள் லேட்டாக வரீங்களே எதனால? அன்னைக்கு ஒரே ஒரு நாள் லேட்டாக வந்தால் மெமோ கொடுக்குறது உண்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு விளக்கம் கேட்டு முடிச்சது உண்டு. ஆனால் அதில் 5 கேள்வி. எது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் சம்மந்தமாக அந்த லேடியை போட்டு வரக்கூடாது சொன்னால, அதுக்கு பலிகடா வாக்குறதுக்கு இவங்க ஏதோ சந்தர்ப்பம் தேடி ஒரு நாள் 10 நிமிஷம் லேட்டாக வந்ததுமே இந்தாமா மெமோ குடும்பம் எழுத மாட்டாங்க. அதில் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத மாதவி அவர்களே சொல்கிறாங்க இப்போ பேட்டியில். அது என்ன கேட்டாங்க அப்படின்னா, எதனால் லேட்டாக வந்தீங்க கேட்டாங்க. அதுக்கு நான் உரிய விளக்கம் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன நீங்கள் அலுவலக வேலை ஒழுங்காக பார்க்கறதில்ல, என்ன அலுவலக வேலையை எப்போ பார்க்கணும் தெளிவாக சொல்லுமா இல்லையா? அது கொடுக்கவே இல்லை. அப்புறம் முறையாக பணிகளில் ஈடுபடுறதில்ல அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறாங்க அலுவலகத்தில் அப்படின்னா, நான் அலுவலகத்தில் யாருமே பேசக்கூடாது. அதாவது நான் என்னுடைய பணி நேரத்தில், என்னுடைய வேலை நேரத்தில் முழுமையாக வேலையில் இருக்கேன். வேலை முடிச்சதுக்கப்புறம் நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது. அது சனி ஞாயிறுல அது எங்கேயும் போகக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யாரோடய பேசிடக்கூடாது, எந்த இடத்துக்கும் போயிடக்கூடாது. போனால் பட்டுக்குச்சுன்னு மெமோ கொடுத்து வெளியே அனுப்புற அளவுக்கு இவங்க ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். அது எதுக்கு நான் சொல்லிக்கலைங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மேயர் பிரியாவோட குடும்பம் இருக்குது பாருங்க, அந்த குடும்பம் தான் கார்பரேஷன் நடத்துது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீட்டில் வைக்கிற போர்டில் ஆரம்பித்து எல்லா பக்கம் என்னென்ன முடியுமோ குட்டி குட்டியான கொள்ளை, எல்லா கொள்ளையும் அடிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச இந்த மேயர் பிரியாவோட குடும்பம் பண்ணாத அட்டுழியுமே கிடையாது, பண்ணாத சேட்டே கிடையாது. எல்லா டெண்டர்லையும் உள்ளே பூந்து காசு பார்க்குறது. என்னன்னு பார்க்குறது, மேயர் குடும்பத்தில் வந்துருக்கோம் காசு கொடுறா, மேயர் குடும்பத்தில் வந்து காசு வரணும்னு டெண்டரில் இருக்கிறவங்களாம் பிடிங்கி தின்றது இந்த குடும்பத்தோட வேலை. அப்படி பிடிங்கி தின்னும் போது அந்த விஷயம் மேயர் அலுவலகத்தில் தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயம் யாருக்கு போது தெரியும்? மேயர் அலுவலகத்தில் இருக்கிறவங்க தான் தெரியும். அவன் யாருக்கு சொல்லியா? நியூஸ் பேப்பர் இல்லை எங்களை மாதிரி ஆளுகிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே இவங்க வழியாக லீக் ஆகுது. எனவே யாரும் யாரும் பேசாத, இவங்க ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். எதுக்கு? இவங்க குடும்பம் கொள்ளையடிக்கிறத வெளியே யாரும் சொல்லி கூட பாருங்க, அதை பொத்தி மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுத்து தெரியுது இந்த அம்மா. நீ ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்க வேண்டிய வேலை 1008 வேலை நடக்குது சென்னைக்குள்ள.
இந்த ரோடுல மாடு தெரியுமா, ஊர்ல போறவங்க தூக்கி எரியுது. மாடுல ஆரம்பிச்சு இந்த வெறி நாய்க்கடி வரைக்கும் நாய்க்கு சோறு வைக்கிறேன் நாய்க்கு சோறு வைக்கிறேன்னு ஒரு 10 நாய் தெரியுது. அந்த நாய் என்ன பண்ண, எல்லா நாயும் வளர்த்து விட்டு நாய் பெருகி போய் கிடக்கு. எந்த பகுதியாவது குட்டி குட்டி குழந்தைகளை கடிச்சு வைக்குது, கடிச்சு கொதறி வைக்குதுன்னு வச்சுக்குவேன். நாய் தொழில ஆரம்பிச்சு மாட்டு தொழில ஆரம்பிச்சு கொசு தொல்லை வரைக்கும் இருக்கு. இதை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசுறியா? எதுவுமே பேசுறது இல்லை. உன் கடமை என்ன? இருக்கிற கவுன்சிலர்ல கூப்பிட்டு என்ன தீர்மானங்கள் தேவை, என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்ணணும், அதை தீர்க்கிறதுக்கு எப்படி இங்க அரசாங்கத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய கமிஷனருக்கு இடையில நம்ம எப்படி ஒரு பாலமா செயல்படுறது. இதெல்லாம் மேயரோட வேலை. மேயரோட கடமை என்னன்னே தெரியாம நாளைக்கு பாருங்க, நீங்க வேலை பாருங்க, மழை வந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா வெளியே வந்து பதில் சொல்ல பாருங்க, இதே தான் சொல்லும். ரெயின் அடிக்கடி வருது, வாட்டர் நிக்குது, அதுக்கப்புறம் தண்ணி தேங்குது, அதுவா போகுது, நாசமா போகுது நாடு. எனவே இந்த அம்மாவுக்கு மேயர் சம்பந்தப்பட்ட வேலை இல்லையோ இல்ல இது சம்பந்த பணி இல்லையோ அக்கறைலாம் கிடையவே கிடையாது. அக்கறை இருந்தா இந்நேரம் மழை காலம் நெருங்கும் போது தோண்டி போடுவானா, ஊருக்கு எல்லாரோட தோண்டி போட்டுருக்கானுங்க. அதோட கொடுமை நிகழ்ங்க. அந்த வேலையை ஒழுங்கா பாருங்கடா. இந்த ஈசிஆர்ல நடுவுல 2 ரோட்டையும் ஸ்பிளிட் பண்ணி நடுவில் ஒரு சோர்வம் வச்சிருந்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு திரும்ப வைக்கிறாங்க. இந்த வேலை எதுக்காக பார்க்கறாங்க எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கு ஒரு 100 கோடி பட்ஜெட் எழுதிட்டாங்க. அது எதுக்கடா பண்றீங்க? நல்லா இருந்த ரோட தோண்டி போட்டுறாங்க, நல்லா இருந்த டிவைடர் தோண்டி போட்டானுங்க, நல்லா இல்லாத சிலையை அப்படியே வச்சிருக்காங்க. மொத்தத்தில் ஊரை கெடுத்ததா மிச்சம். இதை பத்தி பேசுறதுக்கு பிரியாவுக்கு துணிவு இருந்தா வெளியே வந்து பேச மாதிரியா? இதையெல்லாம் விட்டுட்டு என் பக்கத்தில் நடந்து போகும்போது லிப்ஸ்டிக் தூக்கலா இருக்கு, அதனால உன்னை பணியிட மாட்டேன், தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்றா அப்படின்னு தெரியலனா உன் குணம் என்ன, உன் புத்தி தான் என்ன? பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மேயர் பிரியாவை இவங்க எப்படி கொண்டு வந்தாங்க? யாரு? திமுக. இப்போ வரைக்கும் பொம்மை தான் வச்சுக்கோங்க. மேயர் பிரியா இந்த வேலையை பார்க்கறதுல அது சின்ன சின்ன கொள்ளை அடிக்கிறதோ முடிச்சு. அதுக்கு பெரிய பெரிய கொள்ளையில அடிக்கிறது நம்ம சேகர் பாபு வச்சதான் சட்டம். அதுக்கு இது பிஏ வேலை பார்க்குது. இதுக்கு கீழே இருக்குங்கள தான் ஒரு எஜமானின்னு வேஷம் போட்டு தெரியும் வச்சுக்கோங்க. இதுக்கு இவ்வளவு சேட்டை. என்ன விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எது ஒடுக்கப்பட்ட நிலைமை, எது தாழ்த்தப்பட்ட நிலைமை, யார் யாரை ஒடுக்குறா, இது சரியா வரையறை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பிறப்பால் இல்லை ஜாதியால் எந்த பேரும் ஒடுக்குமுறை இருக்க மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கிறவன், பணத்தின் உச்சத்தில் இருக்கிறவன் யார் என்ன செய்யணும்னு தீர்மானிக்கிறேன். அதாவது இல்லாதவன் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத இருக்கிறவன் தீர்மானிக்கிறேன். அந்த இருக்கிறவன்றவன் அதிகாரத்தோடையும் பணத்தோடையும் இருக்கிறவன். இதுதான் நகர்ப்புறங்களுக்கு நிலைமை. எனவே மேயர் பிரியா போன்றவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தோம், வீழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தோம், இல்லாட்டி தலித் சமூகத்துக்கான பிரதிநிதி, இப்படிலாம் சொல்றது வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு வடசென்னை ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரவுடி எல்லாருமே பாரஞ்சதுக்கு தெரியாம கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் ஒடுக்கப்பட்ட நிலைமைக்குள்ள வருது எனக்கு அது புரியவே கிடையாது. எனவே நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் எஜமானிகள் யாரா நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த மேயர் பிரியா போன்றவர்கள், யாரை ஒடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதவி போன்றவர்கள். எதை வச்சு? அதிகாரத்தை வச்சு, இல்லைன்னா பணம். இந்த ரெண்டையும் வச்சு நவீன காலத்துல ஒடுக்குமுறைகள் வேறு விதமா இருக்குது. ஆனா அரசியல்வாதிகள் பேசுறதுமோ ஜாதி ஓட்டுக்கு அதனுடைய ஒட்டுமொத்த ஓட்டை கவர் பண்றதுக்கு இவங்க வேற விதமா பேசிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் சமூகத்தை கெடுத்ததாகட்டும், சென்னையை கெடுத்ததாகட்டும், இந்த சென்னை கார்பரேஷன் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை கெடுத்ததாகட்டும், எல்லாமே திமுக தான்.